ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியா? நிச்சயமாக மாற்று சக்தியாக வருவாருன்னு நம்புகிறோம். ஆனால் அவர் அதுக்கான தெளிவோடு பார்வையோடு வர வேண்டும். அந்த தெளிவும் பார்வையும் இப்போ நடைமுறையில் வரும்போது இப்போ ரொம்ப கவனமாக போகிறார். முதல்வர் ஆவாரா? வாய்ப்பு உண்டு. எப்போ? நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. எப்போ ஆவார்? அது 26 தேர்தல் காலத்திலேயே அவர் முதல்வர் தான் சொல்லி தானே வாராரு. பட் அவர் சொல்றாரு, ஆனால் ஆவாரான்னு கேட்குறேன். தனியாக போவாரா, கூட்டணி அமைப்பாரா விஜய்? இப்போ என்னை பொறுத்தவரை தகவல் எப்படின்னா, திருமாவளவன் காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்டில் அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சொன்னாங்க ஏடிஎம்கேடைய பார்கெயின் பண்ணி போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே போனால் இப்போ எடப்பாடி முதலமைச்சரா விஜய் முதலமைச்சருக்கு ஒரு கொஸ்டின் வரும். திமுக அணியில் இருந்தால் நீங்கள் சொன்ன திருமாவளவனோ இடதுசாரிகளோ ஜெயிக்க முடியும். விஜய் கிட்ட போனால் ஜெயிக்க முடியுமா? எங்க விஜய் கிட்ட 20% ஓட்டு இருக்குங்க. சும்மா இங்கே விஜய் வரக்கூடாதுன்னு ஒரு சக்திகள் ஒரு சில சக்தி வருவாருங்க. நீங்கள் சொல்லுங்க, 20% ஓட்டு விஜய்கிட்ட இருக்கா? ரொம்ப அடிச்சு சொல்லுங்க, 20% விஜய்க்கு இருக்கு. வரும் சார். அவர் பிரசாத்துக்கு சொல்றேன்னு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வழிமொழிஞ்சிருக்காரு. விஜய் பணம் தரக்கூடிய ஐடியாலாம் இல்லை. பணம் தர மாட்டார் சார். விஜய்க்கு முகத்துக்கு பார்த்தா சார், சினிமா, ஜாதி, பணம், இந்த 3 தான் சார் நீங்கள் அரசியல் களம். நீங்கள் கொள்கை, கோட்பாடு, நெறிமுறைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். வரட்டும் சார், மாற்று சக்தி வரட்டும். எத்தனை நாளைக்கு இவங்களை கட்டிட்டு மாறடிச்சு எல்லாமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், எல்லாம் ஜெயிக்க சார். விஜயை விட விஜயா ஸ்டாலினான்னு நிப்பாட்டு. விஜய் இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம் ஸ்டாலின். திமுக அவளை பாவம் பண்ணியிருக்கான். நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறீங்க? ஆமாம், ரொம்ப பாவம். பலர் என் பாவம்லாம் சும்மா இருப்பான். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. விஜய் மாற்று சக்தியா, கூட்டணி சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு KS ராதாகிருஷ்ணன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு KS ராதாகிருஷ்ணன். வணக்கம். விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியா? நிச்சயமாக மாற்று சக்தியாக வருவாருன்னு நம்புகிறோம். ஏன்னா கடந்த காலத்தில் தெரியும், 67 திராவிட முன்னேற்ற கட்சி அண்ணா தலைமையில் அமைஞ்சது. அது பிறகு எம்ஜிஆர் பிரிஞ்சார். அதுவும் அதே கட்சியை சேர்ந்த தோழமை இல்லைன்னா ஒரு சகோதர கட்சி தான். 2 பேர் கூட பகை இருந்தாலும் கூட பங்காளி கட்சி தான். இப்போது 67லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இடையில் உங்களுக்கு தெரியும், ஊழல், திமுக மேலே ஊழல், சர்க்காரி கமிஷன். எம்ஜிஆரும் நல்ல ஆட்சி கொடுத்தாரு. அது பிறகு ஜெயலலிதா கிட்ட ஊழல். ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நீண்ட நாளாக எதிர்பார்த்தோம். அப்படி வரும்பொழுது 93 வைகோ வந்தால் நாங்கள்லாம் மாற்று அரசியலுக்கு ஒரு புது சக்தி வந்துருச்சுன்னு எதிர்பார்த்து நாங்கள்லாம் வைகோவை கூட இருந்தோம், திமுகலேருந்து விலகி. அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தார், ஒரு மாற்று அரசியலுக்குன்னு வந்தார். அவர் கட்சியெலாம் சேரலை. அந்த தேர்தல் கமிஷன்லாம் அவர் பதிவு பண்ணும்போது, கட்சியை பதிவு பண்ணும்போது நான் அவருக்கு சில ஆலோசனைலாம் கொடுத்தேன். இப்போது அடுத்தது விஜய் வந்திருக்கிறார் ஒரு மாற்று சக்தியாக. அவர் ஒரு சினிமா துறையில் நடிகராக இருந்தவர். எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு, வசதியாகவும் இருக்கிறாரு. அவருக்கு வேறு பொருள் ஈட்டல்ங்கிறது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு இருக்கிற பணங்களே போதும். இப்படியான நிலை ஒரு இளைஞராக இருக்கார், 50 வயசு எட்டினவர். ஒரு கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் 20-25 வருஷத்துக்கு வரைக்கும் அவர் இருக்கலாம். இப்படி அவர் மாற்று சக்தி இளைஞர்கள் வராங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒரு மாற்று அரசியல் வரணும், இந்த 2 இயக்கங்களுக்கு மாற்று அரசியல் வரணும் நாங்கள்லாம் நினச்சவங்க. கம்யூனிஸ்டுகளை அதை நினச்சி தான் வைகோவை அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க, CPM. இப்படியான நிலையில் இப்போ ஒரு மாற்று அரசியல் நடிகர் விஜய் வர்றாரு. வரட்டும். ஆனால் அவர் அதுக்கான தெளிவோடு பார்வையோடு வர வேண்டும். அந்த தெளிவும் பார்வையும் இப்போ நடைமுறையில் வரும்போது இப்போ ரொம்ப கவனமாக போகிறாரு. முதல்வர் ஆவாரா? வாய்ப்பு உண்டு. எப்போ? வாய்ப்பு உண்டு, நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. எப்போ ஆவார்? அது 26 தேர்தல் காலத்திலேயே அவர் முதல்வர் தான் சொல்லி தானே வாராரு. பட் அவர் சொல்கிறாரு, ஆனால் ஆவாரான்னு கேட்குறேன். இல்லை, யாரோ ஆனாங்கல்ல, பன்னீர்செல்வம் ஆனார் இல்லையா? அது இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஆனார் இல்லையா? நான் சொல்கிறது கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம்ல எப்போ அரசியலுக்கு வந்தவர்? எம்ஜிஆரை பார்த்தது கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரை பார்த்ததே கிடையாது. இவர் தனி கட்சி ஆரம்பித்து சோலோவோ வாரார். யார்? விஜய். இப்போ நேற்று பார்த்தானா பாருங்கள், அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன முதல்ல யாரோ ஜான் ஆரோக்கியசாமியோ அந்தோனிசாமியோ இருந்தாங்க. பிறகு அர்ஜுன் யாதவ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன தடவை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறதுக்கு அவர் தோழமையாக இருந்தார்.
அவ்வளோ வேலை பார்த்தாரு. பிரசாத் கிஷோர் இன்னைக்கு பிரசாத் கிஷோரை சந்தித்து நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு கவனமாக கொண்டு போகிறாரு. அடுத்து மார்ச் மாதத்துலேருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறார். இப்போது ஒன்றை கவனிக்கணும். இப்போ அரசியலிருந்து வர்றாங்க இல்லையா, அது நல்லதாக கெட்டதாக நான் நினைக்கல. இப்போ நானேவோ இன்னொருத்தரோ வைகோவோ பார்த்து நல்லா பேசலாம். ஆனால் எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போகிறாங்க அங்கிறது திரை உலகத்தில் இருக்கவங்களுக்குள்ள இது அதிகமாக போச்சு. எம்ஜிஆர் வந்து திமுகவிலே இருந்தார், திரையுலகத்திலே இருந்தார், அதனால் வெற்றி பெற்றார். அதை இன்னொன்றும் கவனிக்கணும். திரையுலகம் மட்டும் போதாது. சிவாஜி கணேசன் கூட நாங்கள் ஸ்தாபன காங்கிரஸில் பயணிச்சிருக்கோம். அவருக்கு ரசிகர் மன்றம் தான் ஆதரவாக இருந்தது. ராஜசேகரன், தளபதி சண்முகம் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி நெடுமாறன் காமராஜருக்கு தளபதியாக இருந்தவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளரும் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், திண்டுக்கல் தேனி உட்பட்ட. அப்படி இருக்கும் பொழுது அங்கே லோக்கல் அரசியலெல்லாம் சிக்கல்லாம் வந்தது. யார்? சிவாஜி ரசிகருக்கும் மதுரையில். இப்போது சிரஞ்சீவியும் ரசிகரை மட்டும் வச்சு நம்பி தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அதான் சொல்கிறேன். ஆனால் விஜய் இப்போ எப்படி போகணுன்னா, வெறும் ரசிகர் ஒரு கூட்டம் வந்து முக்கியம் அவருக்கு வாக்கு சேகரித்து தர்றதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதே மாதிரி அனுபவமான அரசியல் தலைவர் இருக்கணும். எம்ஜிஆர் பிரிஞ்சார் இல்லையா, எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே அவர் பிரியலை. அவரை என்னாச்சுன்னா அவரை விளக்குறாங்க. விளக்கும்போது ஒரு சோர்வாயிருந்தார் ஒரு நாள். பிறகு அவர் என்னென்னா சென்னையிலேருந்து எழும்பூர்லேருந்து மதுரைக்கு போகிறார். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக எக்மோர் ஸ்டேஷன். அவர் இங்கே 7 மணிக்கு மாலை பொழுது இரவில் 7 மணிக்கு கேட்டார். மறுநாள் 8 மணிக்கு தான் அங்கே போய் சேர்றார். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பயணம் பண்ணார். அவ்வளோ ரசிகர்கள் வரவேற்பு இருந்தது. அடுத்த நாள் அவ்வளோ ரசிகர். அந்த ரசிகர் மட்டும் காணாமல் எஸ்டி சோமசுவரம், காளிமுத்து, வி சுவாமிநாதன், சிதம்பரம், அண்ணா காலத்தால் இத்தனை பேர் அவரோட இருந்து அன்றைக்கி ரசிகர் மன்ற கட்டடமாக தான் இருந்தது. லாய்ட்ஸ் ரோடு மேலே ஓடு போட்டிருக்கும், கீழே தான் அப்போ தான் பெருசாக கட்டியிருக்காங்க. உடனே அதை கட்சி ஆஃபீஸாக கண்பட்டி காளிமுத்து போன்றவர்களாம் அங்கே ஆஃபீஸில் உட்கார சொன்னார். அரங்கநாயகத்தை எல்லாம் இருந்தார் அமைச்சர், அவர்லாம் இடைத்தேர்தலில் ஜெயித்தவர். அது மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தலையும் ஜெயித்தார். இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இருக்கணும். அது வந்து முக்கியம். அந்த நகர்வு வந்து முக்கியம். விஜய்க்கு விஜயால இப்போ ஒரு தேர்தல், அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக முடியுமா? நிச்சயமாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் மாதிரி அவருக்கும் நீங்கள் விஜயை பொறுத்தவரை பார்த்தாங்க. வடக்க பள்ளிப்பட்டு, திருத்தணி பள்ளிப்பட்டுலேருந்து கன்னியாகுமரி பத்மநாபம் வரைக்கும் அவர் எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்டுக்கும் தெரியும். விஜய் நடிகர், அவர் படம் பார்த்தேன், டிவிலையோ இல்லை சினிமா தியேட்டர்லையோ போய் பார்த்து அவர் பேரும் அவர் முகமும் தெரியும். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அன்னு கிராமப்புறத்துலலாம் பேசலாம். நான் கிராமத்துக்குலாம் போகிறேன். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பிளவுபட்டு ஒரு கட்சியிலேருந்து பிளவுபட்டு வர்றாருவங்க. இப்போ செங்கோட்டையான் ஒரு பிரச்சனை எழுப்புறாரு. ஒரு காலம் அவர் அதிமுக தனியாக போனால் செங்கோட்டையான் வந்து அந்த அளவு விஜய் மாதிரி பண்ண முடியாது. நீண்ட கால அரசியலில் இருந்தவர் தான். எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் இருந்தவர் தான். ஆனால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு, மக்கள் மத்தியில் அறிமுகம் அவருக்கு இருக்குது. எல்லா வீட்டுக்கும் அவர் போயிட்டார். குடிசை வீட்டிலேருந்து ஓடை வீட்டிலேருந்து பெரிய பங்களா டைப்பான வீட்டு வரைக்கும் அவர் முகத்தை காட்டிட்டார். ஓட்டு கிடைக்குமா? நிச்சயமாக ஓட்டு கிடைக்கும். ஓட்டு நிச்சயமாக கிடைக்கும். அது முதலமைச்சராக கிடைக்கும். அதான் சொல்கிறேங்கன்னா அது 2 பேர் பற்றி. நடிகர்கள் வந்து வெறுமனை நடிகர்களாக வந்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாங்கிறது வந்து மட்டும் கணக்கல்ல. நான் சொன்ன சிவாஜி கணேசன் வெறும் ரசிகர் மன்றத்தை மட்டும், பிள்ளைகளை மட்டும், தம்பிகளை மட்டும், பிள்ளைகளை மட்டும் நம்பினார். அவர் பக்கத்தில் அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 73-75 வரை ஸ்தாபன காங்கிரஸ். அந்த நேரத்தில் அவர் கூட ரசிகர் மன்றத்தில் இருந்த ஆட்கள் யாரும் இல்லை. பிறகு பின்னாடி வந்து EVK செலங்கோன்னு அவர் கோட்டாவில் எம்எல்ஏ ஆனார் 84. ஆனால் அதே மாதிரி சிரஞ்சீவிக்கும் ஆந்திராவில் அரசியல் இல்லை. அப்போ NT ராமாராவ் வந்தார் பாருங்க, 14-18 மாதத்தில் முதலமைச்சர் ஆனார். NT ராமாராவுக்கு அரசியல் கட்சி தலைவர் காங்கிரஸில் இருந்து, அதுமாரி உபேந்திரா, அவர் சோசியலிஸ்ட், பழைய சோசியலிஸ்ட்டு, அவர் வந்து அதை வடிவமைச்சார். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் அமைச்சராக இருந்தார், மருமகன் காங்கிரஸில் அமைச்சராக இருந்தார். அவர் விலகி பிறகு இவரோட வந்தார். புரந்தரேஸ்வருடைய கணவர், அவரும் எம்பியாக இருந்தவர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை மோல்டு பண்ணாங்க. யாரை? NT ராமாராவை. வெறும் ரசிகர் மட்டும் காணாது. ஆனால் அதோட அரசியல் பார்வையில் எப்படி பயணிக்கணும், நீண்ட கால அனுபவமான ஆட்களும் அவங்களுக்கு வேணும். இருந்தால்தான்
இந்த படகை செலுத்தி கொண்டு போக முடியும். தனியாக போவாரா கூட்டணி அமைப்பாரா விஜய்? இப்போ எனக்கு என்னை பொறுத்த தகவல் எப்படின்னா, திருமாவளவன் காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்டில் அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சொன்னாங்க ஏடிஎம்கேவுடைய பார்கெயின் பண்ணி போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே போனால் இப்போ எடப்பாடி முதலமைச்சராக விஜய் முதலமைச்சராக ஒரு கொஸ்டின் வரும். விக்கிரவாண்டி அவர் மாநாட்டில் விஜய் என்ன பேசுகிறாரு, என்னுடைய தலைமையில் தான் ஒரு கூட்டணி. அப்படின்னா என்ன, நான் தான் முதலமைச்சர், கூட்டணி கட்சியில் யாராவது வெற்றி பெற்று வந்தால் அவங்களுக்கு கேபினெட்டில் அமைச்சர் பங்கு கொடுப்போம், இதுதான் அங்கே பேசப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது அவர் எடப்பாடி கூட போகிறதுக்கு வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். அதனால் அவரை பொறுத்தவரை இப்போ இருக்க ஆப்ஷன் சாய்ஸ்ன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு இவரோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போக மாட்டாங்களே. இல்லை நான் கேட்குறேன், அதான் எங்க மக்கள் நல கூட்டணியே உதாரணம் இருக்கீங்க. மக்கள் நல கூட்டணி என்ன, வைகோ நான் தானே போய் கலைஞர்கிட்ட பேச வச்சேன். அவர் வெட்டிட்டு போனார்ல 2006 சட்டமன்ற தேர்தலில் வெட்டிட்டு போனார் இல்லையா, 2004 கூட்டிலிருந்து பிறகு 9 வருஷம் இல்லையா, நான் தானே அவரை பேச வச்சு பிறகு வந்தார். வந்துட்டு திருமாவளவன் ஏற்கனவே இங்கே இருந்தார், திமுகவில் இருந்தார், திமுக அணியில் கம்யூனிஸ்டுகளும் இங்கே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வெட்டிட்டு போகலையா, ஒரே நாளில் வெட்டிட்டு. ஏன்னா வைகோன்னா சார் இனிமேல் உங்கள் கூட்டில் நான் இருக்க முடியாது சார், தனியாக போகிறேன், எனக்கே தானே ஃபோன் பண்ணுறாரு, நான் தானே கலைஞர்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்க நான் தான் பேச வச்சேன், இது எப்படி போய் கலைஞர்கிட்ட சொல்கிறதுனா அதில் இருந்தால் கலைஞருக்கு எனக்கு ஒரு சங்கடமான நிலைமை, உறவுல ஐக்கியம், அதுக்குள்ளே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது, அது வேறு விஷயம். அதனால் எது வேணால் நடக்க அடுத்த நிமிஷம். இப்போ இதை விட இன்னொன்று சொல்கிறேங்க, என்னாச்சு, வைகோ ஜெயலலிதா உள்ளே போட்டாங்களா இல்லையா? எதுக்கு போட்டாங்க? ஈழத்தமிழ் பிரச்சனையில் போட்டாங்களா? வேலூர் ஜெயிலில் போட்டாங்க. போட்ட உடனே 2000 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதில் கூட்டணி இருந்தாரா இல்லையா வைகோ? சரி, இப்போ 2006 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சட்டமன்ற தேர்தல் நடக்குன்னா திருச்சியில் மாநாடு கலைஞர் நடத்துகிறார். அந்த 2006 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு முன்னோட்டமாக பெரிய மாநாடு திருச்சியில் நடத்துகிறாரு. வைகோ கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க, தோழமை கட்சி கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கு 2 நாள் மாநாட்டுக்கு கலைஞர் முதல் நாள் போகிறார், ராக்போர்டில் ட்ரெயின் ஏறி திருச்சிக்கு போகிறார். போகிற அன்னைக்கு காலையில் கலைஞரை வைகோ சந்திக்கிறார். அண்ணே, நான் நாளைக்கு மறுநாள் ராக்போர்டில் டிக்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் நாளைக்கு போகிறீங்க, நாளைக்கு மறுநாள் நான் ட்ரெயின் ஏறுறேன்னு சொன்னார். ட்ரெயின் ஏறுன்னு சொல்கிறாரா இல்லையா? உறுதியாக வந்துடுறேன்னாரு. சொன்னவர் அன்றைக்கி ட்ரெயின் ஏறி சாயந்தரம் ட்ரெயின் ஏறணும் எங்கே, திருச்சிக்கு ராக்போர்ட்டுக்கு. அன்றைக்கி காலைல போயஸ் கார்டன் போயிட்டார். நான் கேட்குறேன், டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டார். 48 மணி நேரத்தில் ஒரு கூட்டணி முடிவாக ஜெயிலில் போட்டாம்மா, அந்த ஜெயலலிதா ஜெயிலில் போட்டிருக்காங்க. கலைஞர் சந்திக்கிறாரு, ஒரு உறுதி கொடுக்குறாரு, நான் மாநாட்டுக்கு வர்றேன்னு உறுதி கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் ஒரு கூட்டணி 40 சீட்டோ 45 சீட்டோ அனு முடிவாகுமா? அப்படின்னா பின்னாடி ஒரு அஜெண்டா பண்ணி தானே அவர் பண்ணியிருக்கா. அப்படின்னா கலைஞரை ஏமாற்றிருக்காருன்னு அர்த்தம். ஒரு கூட்டணி பேசுகிறேன்னா ஜெயிலில் போட்டாச்சு, உறவு இல்லை, உங்களுக்கு எனக்கு உறவு இல்லை, உங்களுக்கு எனக்கு நண்பர்களாக இருந்தோம், சண்டை போட்டுக்கிட்டோம். நம்ம ஒரு வாரத்தில் மத்திய நண்பர்களை வச்சு பேசி தான் நம்மளை சமாதானம் பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங் பாயிண்ட் வரும், 1 வாரம் ஆகும். நட்புக்குள்ளேயே 1 வாரமாக இல்லை, என்ன நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்தீங்க, சண்டை போட்டுக்கிறீங்கன்னு ஒரு நண்பர்கள் எங்கேயாவது கூடி கிளப்பில் கூடி நம்மளை சமாதானம் பண்ணுவாங்க. சமாதானம் பண்ணி ஒரு நார்மல் சிச்சுவேஷன் வர்றதுக்கு 1 வாரம் ஆகுமா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு, கலைஞரையும் சந்திக்கிறாரு, இங்கே 45 சீட்டு வாங்குறாருன்னா அது கூட்டணி அடுத்த நிமிஷத்தில் எது வேணா நடக்கும் முழுக்க. கலைஞர் நம்பிட்டு போகிறாரு, திருச்சிக்கு அவர் வாராருக்கு, வைகோ வராருன்னு. ஆனால் இங்கே போயஸ் கார்டனுக்கு போயிட்டார், சாயந்தரம் ட்ரெயின், எது வேணா நடக்குங்க. இது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தான் பார்க்கலையா? ஆனால் திமுக அணியில் இருந்தால் நீங்கள் சொன்ன திருமாவளவனோ இடதுசாரிகளோ ஜெயிக்க முடியும், விஜய் கிட்ட போனால் ஜெயிக்க முடியுமா? ஏங்க விஜய் கிட்ட 20% ஓட்டு இருக்குங்க. சும்மா இங்கே விஜய் வரக்கூடாதுன்னு ஒரு சில சக்தி வருவாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், 20% ஓட்டு விஜய்கிட்ட இருக்கா? இருக்கு. எப்படி சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அப்படின்னு நினச்சாங்க, அவர் என்னங்க ஆட்டி போயிட்டு என்ன எங்கள் திண்டுக்கல்ல ஜெயிக்க போகிறாரு, விடுங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவர்கிட்ட சும்மா ஒரு வேனை பிடிச்சிட்டு பைக்கை பிடிச்சிட்டு கலைஞர் இப்படி தான் சொன்னாங்க. என்னாச்சு திண்டுக்கல்ல? முதல்ல மாயத்தேவர் ஜெயிக்கிறாரு, 2வது ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தன் ஜெயிக்கிறார், 3வது பொன்முத்துராமலிங்கம் திமுக ஜெயிக்குது, டெபாசிட் போயிடுச்சு, 4வது இந்திரா கருச்சிமிசாமி ஜெயிச்சாரு. நீங்கள் தேர்தல் களத்துக்கு வந்தா தானே எப்படி பயில்வான் சண்டை ஓடுவான்னு தெரியும். 20% இருக்கா? நிச்சயமா இருக்கு. 20% மேலே ஏறும், அப்போனா ரேட்டிங் ஏறும். ஆட்சி அமைக்கிறாருங்க விஜய், ஆட்சி அமைக்கிறார், 2006 ஆட்சி அமைக்கிறார்.
நீங்க ரொம்ப உறுதியா சொல்றீங்க. உறுதியாக சொல்கிறேன். எனக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, எவ்வளோ பார்த்துருக்கேன். அரசியலில் நெருக்கமாக இருந்துட்டு நம்மோட நல்லா இந்த பக்கம் காஃபி கொடுப்பாங்க, இந்த பக்கம் பின்னாடி கட்டி வச்சுட்டு குத்துவாங்களே, எனக்கு தெரியாதா என்னென்னு நடந்துன்னு. நான் எவ்வளவு அரசியலில் கிட்டத்தட்ட இந்த இதில் பேசியிருக்கனால கூட்டணிக்கு என்னென்னு நடக்கும்னு எனக்கு தெரியாதா அஜெண்டா. அவங்க என்ன தோழமை கட்சியோட தலைமை என்ன நினைக்கும், நம்ம தோழமை கட்சியாக போகிறவங்க தலைமைக்கு எப்படி நம்ம இருக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் 3-4 கூட்டணிகளில் நான் பேசியிருக்கேனே, எனக்கு தெரியாதா. ரொம்ப அடிச்சு சொல்றீங்க. 20% விஜய்க்கு இருக்கு. வரும் சார். அவர் பிரசாத் கிஷோருடன் இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வழிமொழிஞ்சிருக்காரு. இன்னைக்கு யார் 15 to 20% இருக்குன்ட்டார். 20% இருக்கு. ஆமா, கிஷோர் வேற சொல்லியிருக்காரு, நான் மட்டும் சொல்ல. இப்போ இந்த ஈவினிங் செய்தி வந்திருக்கு. 20% இருந்தது அப்படின்னா அவர் தனியா நின்னாவே கிட்டத்தட்ட ஒரு இல்லை தோழமை அவர் சொல்லிட்டார். தோழமை வந்து கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், சிறுத்தைகள். கட்சிக்கு ஒரு கட்டமைப்பே இல்லையே. கட்சி கட்டமைக்கிறன்னு என்ன கட்டமைப்பில் எல்லா ஊர்லையும் விஜய் ரசிகர் பண்ணுங்க. இங்கே மானாவாரி தான் இங்கே இருக்குது. இங்கே என்ன கட்டமைப்பு இங்கே இருக்குது? ஓட்டு காசு கொடுத்தா விழுகிறீங்க. இந்த இவர் என்ன ஈரோடு இடத்துல நின்னாரு, சந்திரகும்னாரு, வரிசையாக ஒரு இது ஆழத்தை எடுக்க தட்டுகளை வச்சு 1 கிலோமீட்டர் நிற்கிறாங்களா இல்லையா? என்னத்தை மக்கள்கிட்ட பேச சொல்லுங்க. ஆனால் விஜய்க்கு ஆசனம் தரமாட்டார்ல. விஜய் பணம் தரக்கூடிய ஐடியாலாம் இல்லை. பணம் தரமாட்டார் சார். விஜய்க்கு முகத்துக்கு பார்த்தா சார் சினிமா, ஜாதி, பணம், இந்த 3 தான் சார் இன்றைக்கி அரசியல் களம். நீங்கள் கொள்கை, கோட்பாடு, நெறிமுறைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். விஜய்க்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதான் பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குல்ல, முகம் இருக்குல்ல, அது போதும். அது போதும். 20% சொல்லிட்டீங்க. ஆமாம், தனியாக போனாவே கிட்டத்தட்ட 15-20 சீட் ஜெயிக்க முடியும் நீங்கள் சொல்கிற கணக்கில் பார்த்தா. தனியாக நின்னாவே விஜய் தனியாக நின்னா தனி சீட்டா ஒரு 10-15 ஜெயிக்கலாம்ல. 20% சார் அவர் வந்து 124-130 சீட்டு ஜெயிப்பார் தனியாக நின்னாவே. ஆமாம், கூட்டணினா ஸ்வீப்பு தான். ஆமாம், கூட்டணி ஸ்வீப், ஆட்சி அமைக்கிறார். வரட்டும் சார், மாற்று சக்தி வரட்டும். எத்தனை நாளைக்கு இவங்களை கட்டிட்டு மாறு அடிக்கிறேன். இப்போ கலைஞர் காலத்து வரைக்கும் திமுக கன்வீனியாக இருந்தது. நான் பார்த்து அங்கே இருந்தவன் தானே. இப்போ போய் மகனையும் மருமகனையும் வீட்டில் இருக்க ஆள்களையும் காக்கா பிடிச்சிட்டு நான் எம்எல்ஏ டிக்கெட், எம்பி டிக்கெட் வாங்குறத விட இப்படி விஜய் வந்தால் பரவாயில்ல. விஜய் வீட்டில் ஒருத்தர் கிடையாது. விஜய் அப்பாவை பார்க்க வேண்டியதில்லை, விஜய் அம்மாவை பார்க்க வேண்டியதில்லை, விஜய் ஒய்ஃபை பார்க்க வேண்டியதில்லை. விஜய் பார்த்தா போதும். அதுக்காவது வரணும். நல்லா இருப்பீங்க அரசியல். இங்கே மல்டி ஃபேஸஸ் ஒவ்வொருத்தருட்டும் நம்ம அவங்க தயவு வேணும். பணத்துக்கு என்ன இந்து கடவுள் சொல்லுவாங்க இல்லையா, வீரத்துக்கு துர்கா, பணத்துக்கு லக்ஷ்மி தேவி, படிப்புக்கு சரஸ்வதி தேவி மாதிரி ஒவ்வொரு லைனில் சொல்லுவாங்க. இந்து மதத்தில் அது ஒரு சம்பிரதாயம், அவங்களுடைய நம்பிக்கை. அது மாதிரி இங்கே மூளையில் ஒவ்வொருத்தரையும் கும்பிட்டா தான் நீங்கள் திமுகவில் இருக்க முடியும். நான் அதனால தான் இருக்க முடியல. கலைஞர் மட்டும் பார்த்தேன், அதுக்கு மேலே இவங்களை பார்க்க முடியல, நான் அங்கே இருக்க முடியல. நான் அதுக்காவது விஜய் வரும் தமிழ்நாட்டு. என் மாதிரி எத்தனையோ பேர் திமுகவில் புலம்புறாங்க. வெளியே நான் வெளியே சொல்லிடுறேன். நீங்கள் வெளியே வந்துட்டீங்க சொல்கிறீங்க. நான் அதுக்குள்ளே சொல்லிக்கிறேன். ஏன் நான் வந்து டக்குன்னு பேசுகிறேன். அதனால தானே என்னை வெளியே அனுப்புனாங்க. நான் மனசில் பட்டது நான் பேச யாரையும் புண்படுத்த மாட்டேன். நீங்கள் ஈழத்தமிழ் பிரச்சனை இப்படி பண்ணாதாங்க சரியாக இருக்கும். டெசோ நடத்துறீங்களா, ஈழம் பேசினா தான் சரியாக வரும்னா போடுவேனே. அது ஸ்டாலின் பிடிக்காது. ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நியூயார்க் கூட்டு போக, அங்கே போக, லண்டன் போக, இதெல்லாம் நான் பண்ணேன்னா இல்லையா டெசோவில். நான் இல்லையா டெசோவுக்கு அவங்களுக்கு அந்த டெலீட் பண்ணா இல்லையா, எவ்வளோ கெட்ட பேர் வந்து. ஜெயலலிதா வழக்கை யார் மாற்றினது? நான் தானே மாற்றினேன். ஆடம்பு கட்ட. அதுமாதிரி கனிமொழி பொண்ணு விவாகரத்து நடந்ததா இல்லையா, அஜீவன் போஸோட. வெளியே தெரியாமல் இத்தனைக்கு ராஜீவ் படு திமுக ஆட்சி கலைப்பு எப்போ 91. கலைஞர் பயப்படுறாரு வெளியே செய்தி வந்துடுமோ. அப்போல்லாம் இந்த ஜூனியர் உடன் மட்டும்தான் இருக்குது. குமுதரி போட்டு இதெல்லாம் நக்கீரெல்லாம் கிடையாது. தினமலரில் எழுதிடுவாங்களோ, இந்த மாதிரி செய்தி சேனல்லாம் கிடையாது. வெளியே தெரியாமல் நான் தானே பண்ணி கொடுத்தேன். இப்போ விஜய்க்கு ஒரு மாசு இருந்தது அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க போக நிச்சயமாக. ஆனால் எல்லாரும் அங்கே சார் விஜய் கூட்டணிக்கு போனால் திருமாவளவருக்கு நிச்சயமாக 15 சீட்டு கொடுப்பாங்க சார், குறைஞ்சபட்சம். இங்கே எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? இங்கே 7-8 சீட்டு கொடுப்பாங்க. கடந்த முறை 6 கொடுத்தாங்க. அது 7-8 கூட 2 சீட்டு கொடுப்பா, 8 சீட்டு கொடுப்பா. எல்லாமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், எல்லாம் ஜெயிக்க. ஏன் சார் விஜயா ஸ்டாலினான்னு நிப்பாட்டுங்க. விஜய் இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம் ஸ்டாலின். இல்லை பிரபலமானவர்கள் சார் விஜய் ஸ்டாலின் நிப்பாட்டுங்க. இந்த பக்கம் ஸ்டாலின் நிற்க சொல்லுங்க. அந்த பேண்ட் செட்டோட போட்டு வர்றாரு இல்லையா, அதே மாதிரி விஜய் நிற்க சொல்லுங்க. 2 பேர் இந்த பக்கம் தான் ஓட்டு கிடைக்கும். மக்கள் அரசியல் ரீதியாக நம்பர் அரசியல் இருக்கு சார். இங்கே அரசியல் இருக்கதா சொல்லிட்டுருங்க. ஜாதி, மதம், காசு, முகவெளி. நீங்கள் இவ்வளவு நான் என்ன சார், நான் அரசியல் சாசனத்தை ரொம்ப சொல்கிறேன்.
இது நம்ம இந்திய அரசியல் சாசனம் இப்படிப்பட்டது, சோசியலிசம்னா இது, சென்ட்ரிஸ்ட்னா இது, லெஃப்ட்னா இது, ரைட்டுனா இது, நான் புரிஞ்சு தான் வச்சுருக்கேன். நான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக முடியல. பார்லிமெண்ட்டில் 40 எம்பிஸ் போனாங்க. யாராவது சேதுசம் திருத்தத்தை பேச சொல்லுங்க, கச்சத்தீவு பேச சொல்லுங்க, நெய்வேலி பிரச்சனையை பேச சொல்லுங்க, சேலம் இரும்பாலையை பேச சொல்லுங்க, தமிழ்நாட்டு நதிநீர் பிரச்சனை பேச சொல்லுங்க. 40 எம்பிஸ் போனாங்களா? இதே அதே மாதிரி இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா, யாராவது பேச தமிழ்நாட்டு பிரச்சனை நான் கிட்டத்தட்ட அடுக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை திருத்தணி வரைக்கும் அடுக்கிறேன். கிட்டத்தட்ட 200 பிரச்சனைகளுக்கு நான் அடுக்கிறேன். அது செய்ய முடியுமா? இப்போ அதுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட்கள் மாதிரி கொள்கை கோட்பாடு அரசியல் இதெல்லாம் பேசி பயனில்லை. வேணால் நமக்கு நாவல் மாதிரி படிச்சுக்கலாம். அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது தியரி இருக்கு பாருங்க, கான்ஸ்டியூஷன், டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக் அங்கிறது நம்ம வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் விஜய் பார்த்து திமுக ஒன்றும் பயப்படலையே. யாரு? எனக்கெல்லாம் தெரியும். விக்கிரவாண்டி கூட்டத்தில் நடந்த கூட்டத்தை பார்த்து பயந்து எனக்கெல்லாம் தெரியும். கூட்டம் வந்திருக்கு. நீங்கள் என்னன்னா நீங்கள் சிந்தனையாளர் என்ன, நீங்கள் ஒரு இப்படி தான் இருக்கணும் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. இங்கே பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது. இல்லை அந்த மாதிரி பயப்படுற மாதிரி இப்போ இல்லை நீங்கள் சொல்லலாம். பயம் கடுமையாக இருக்கு. பயம் கடுமையாக இருக்கு. எதுக்கு பயம் சார்? வேணும் சார், இந்த பக்கம் விஜய் நிப்பாட்டுக்கு, அந்த வட்டம் ஸ்டாலின் நிப்பாட்டுக்கு சார். யாருக்கிட்ட கூட்டம் வருதுன்னு பாருங்க சார். ஒரு 2 ஸ்டேஜ் போடுங்க. ஒரு மிகப்பெரிய சார் இங்கே 2 ஸ்டேஜ் போடுங்க சார். ஒரு ஸ்டேஜ் விஜய், அவர் மட்டும் சோலோ. இந்த பக்கம் ஸ்டாலின், வேணா அவர் பையனையும் வச்சுக்கிட்டு சொல்லுங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் 2 பேரை வச்சுக்க, அவர் மட்டும் ஒருத்தர் இருக்கும். எந்த பக்கம் கூட்டம் சேரும் பார்ப்போம். நடிகர் கூட்டம் சேரும். அப்புறம் என்ன நடிகர் கூட்டம் ஓட்டா மாறும். எம்ஜிஆருக்கு ஓட்டம் மாறுறது இல்லையா? அதான் சொல்லிட்டேன். சிவாஜி கணேசன் மாதிரி ரசிகரை மட்டும் நம்பாதுங்க. உங்களுக்கு அந்த துடுப்பு போட் இருக்கு இல்லையா, 2 வலிமையோட அந்த துடுப்பு போடுறாப்புல படகை துடுப்பு போடுற 2 ஆட்கள் வேணும். அந்த ஆட்கள் தான் நீ வெற்றி பெறுவ. வில்லுக்கு ஒரு விஜயன், வெற்றிக்கு ஒரு விஜய். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றியே இருக்குது, வெற்றி பெறுவார். நான் அந்த கட்சியில் சேரலை. ஏன்னா இப்போ பிஜேபிங்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம் கேட்குறாங்க, ஒரு பக்கம் விஜய் கட்சி. நான் எந்த கட்சிக்கு போகல, எல்லாம் பார்த்தாச்சு. ஒன்றும் யூஸ்லெஸ். ஏன்னா எல்லாம் பார்த்தேன். ஏன்னா உப்பு ருசி எப்படி இருக்கும், காரம் எப்படி இருக்கும், புளிப்பு எப்படி இருக்கும், எல்லாம் பாகக்காய் எப்படி இருக்கும், எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் யூஸ்லெஸ், எல்லாம் கசப்பு தான். எல்லாம் ஒன்றும் அவங்கவுங்க லாபகம் தான். ஆனால் நான் என்னுடைய தியரின்னு சொல்ல, என்னுடைய பார்வையில் இதை எடுத்து வைக்கிறாங்க. விஜய் கூட யார் யார் கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்ல, அதை சொல்கிறேன். காங்கிரஸ், சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள். இன்னும் அதுக்கு பிறகு என்னென்ன கட்சிகள் வருதோ, பாட்டாளி கட்சி வரலாம், தேமுதிக வரலாம். சீமான் வர மாட்டார். சீமான் தனியாக தான் போவார். தனியாக தான். அவர் தனியாக போகிறது அவருக்கு ப்ளஸ். அவருக்கு அவர் ஓட்டு சதவீதத்தை காட்டணும். ஜெயிக்கணும்ல, அது தெரியல. அது என்னமோ தெரியல. அது அவர் தியரின்னு தெரியல. ஆனால் அவரும் மேலே போக வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ 8லேருந்து 15, 20 போக வாய்ப்பு இருக்கு சார். இப்போ ஈரோடில் என்ன நடந்தது? பாஜக நிற்கலை, ஏடிஎம்கே நிற்கலை. திமுக மேலே ஏடிஎம்கேக்குன்னு ஒரு கோபம் உண்டு. ஓட்டு போட்டாகணும், இவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்களும் ஏடிஎம்கேயும் போட்டிருப்பாங்க. யார்? சீமானுக்கு. பாஜக நிற்கலை, சரி இவன் பாஜகவுக்கு போடுவோம், சீமானுக்கு போடுவோம் அன்னு பாஜகவும் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் சேர்த்தா சீமான் கணக்கு. ஆனால் சீமான் பெரியார் பற்றி பேசுறது அவருக்கு சாதகமா தெரியல. அவர் என்ன விதத்தில் அது அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். நமக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு சாதகமாக இருக்குமா? அதெல்லாம் நான் இஷ்யூ சார். நான் இஷ்யூ அது நீங்கள் மகாத்மா காந்தி, எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, பெரியார், அது தேர்தல் காலத்தில் நம்ம சாப்பிட்றல உப்பு ஊறுகாய் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி தொட்டுக்கிட வேண்டிய விஷயம் தான். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்கீங்க ஓட்டுக்கு? இடைத்தேர்தலாம் 1000 ரூபா தலைக்கு, இந்த பொது தேர்தலாம் 500 ரூபா அன்னு கொடுத்தேன். அது வசதியாக. இப்போ நான் ஒரு இதுன்னு சொன்னேன், இந்த கனிமொழி பொண்ணுக்கு நான் எம்பி தேர்தலில் தூத்துக்குடியில் பொறுப்பாளராக இருந்தேன். கிட்டத்தட்ட 3 தொகுதி நான் தான் பார்த்தேன். ஒரு நயா பேச இவங்கிட்ட வாங்க, நான் சொந்த சொல்லுவேன். நான் என் வீட்டில் பக்கத்து வீட்டு டாக்டர், நல்ல வசதியான குடும்பம். நான் 3-4 கார் வச்சுருக்கிறார். நான் வெளியே வரேன், என்னுடைய டேவிட்ட அந்த அம்மா டாக்டரோட ஒய்ஃப்க்கு, எப்போ எல்லா வீட்டுக்கும் பணம் கொடுத்துருக்கேன், எங்கள் வீட்டுக்கு பணம் கொடுக்கலையே. ஏன்னா 2-3 ஓட்டு இருக்கும், 1500 ரூபா. இந்த 1500 ரூபா வந்தால் சேரப்போகுது. அது அது ஒரு இதாகிடுச்சு இன்றைக்கி அரசியலில். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறதுங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் ரைட் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில். என்ன சொல்ல? இப்படி ஜனநாயகம் அனுப்புகிற என்ன பணநாயகம் அனுப்புகிற என்ன சொல்ல? மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க? விஜயா இல்லை ஸ்டாலினா அப்படி முடிவு பண்ணுவாங்க. விஜய்க்கு பணம் வரும் சார், கொடுப்பாரு சார். எடப்பாடியும் முக்கியமான பிளேயர் இல்லை. எந்த பிளேயர் இருந்தாலும் விஜய் ஜெயிக்கிறார் சார். இப்போ ஒன்று
இன்றைக்குள்ள ஆளுங்கட்சியுடைய ஒரு திமுக ஒரு பக்கம், அன்னைய பழைய ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒன்று, 3வது விஜய், 4வது பாரதிய ஜனதா கட்சி, 5வது நாம் தமிழர். 5 அணியாக இருக்கும் சார். இது திமுக சாதகமாக போகாதா? திமுக சாதகம் போகுது. திமுக அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறீங்க. ஆமாம், ரொம்ப பாவம். பலர் என் பாவம்லாம் சும்மா விடுமா, குறைச்ச பாவம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு கே. ராதாகிருஷ்ணன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.